வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த மைண்ட் கிராஃப்ட்டு நம்ம வந்து கேம் பிளே பார்த்துருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது லைவ்ல பார்த்துருந்தீங்க. ஸோ அந்த லைவ்ல விட்டு நான் இப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்துட்டு ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் லைவ் போட முடியல. சரின்ட்டு நம்ம விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வில்லேஜில் தான் நம்ம கடைசியாக விட்டுருந்தோம். ஸோ 216 நாள் ஆயிடுச்சு. மற்றவங்களா இருந்தால் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளால வந்துட்டு முடியல. சரி நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் இருக்க எல்லா மாடுங்களையும் வந்துட்டு வெட்டிட்டு அப்படியே இந்த வில்லேஜ் கொஞ்சம் ஊர் சுற்றி பார்த்துட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தன் தான் இருக்கான். அதனால வந்துட்டு நம்ம தம்பி ஜாயின் பண்ணுற வரைக்கும் சரி அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு குதிரை ஒன்று கிடச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கடைசியாக நம்ம கூட ஃப்ரெண்டும் ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஃப்ரெண்டு ஆகலை, 3வது தடவை தான் ஃப்ரெண்ட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் நல்லா விட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜோட வார்டன் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தாப்புல. சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்ம தம்பி வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டான். சரிடா வாடாடி உங்ககிட்ட இருக்க லூட்டெல்லாம் முதல்ல கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தான் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தா என்னென்ன எடுத்து வச்சிருந்தான்னா நமக்கு அது பேர் என்ன அண்டை எங்கி, அதுக்கப்புறம் வந்துட்டு புக்குங்க, அயன் டோரு, ஸோ அதுக்கப்புறம் அது பேர் என்ன, இது என்னமோ ஒரு பேர், அது என்ன பேருன்னு எனக்கு சுத்தமாக தெரில. சரி இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா நைட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு சரி தூங்கிட்டு அதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நம்ம தம்பி வந்துட்டு வெறும் பேண்ட் மட்டும் தான் வச்சிருந்தாப்புல. சரிடாடி உனக்கு வந்துட்டு ஏதாவது கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். சரி நம்ம வந்துட்டு ஏன்னா நம்ம இருக்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கோம். ஸோ நம்ம தூரத்தில் இருக்கிறதுனால மறுபடியும் நம்மளோட பேஸுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இருக்கோம். சரி போகிற இடத்துல வந்துட்டு நிறைய அயன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அந்த அயனெல்லாம் வந்துட்டு ஏன்னா அயன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இதில் ப்ளே பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு அயனெல்லாம் டக்கு டக்குன்னு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டுலாம் டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு அது தெரிறதில்ல. சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி நம்ம வந்துட்டு அதில் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கடல் வழியாக போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம லேண்ட் சர்ஃபேஸில் போகலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு முயல் வந்து கீழே வந்து அடிபட்டுருந்துச்சு. சரி அது பேர் என்ன, இது அதோட மட்டன் சரிங்களா. சரி அங்கிருந்து வந்து பார்த்தா இந்த இடமே சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. போகிற வழியில தான் இந்த மாதிரி பிங்க் கலர்ல வந்து மரம், அதாவது அந்த இலைங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட உலகத்தில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் இதையும் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். சரி இங்கே வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அயன் எடுத்துகிட்டு இருக்கேன், பக்கத்தில் பார்த்தா அவன் பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். எனக்கு இதுக்கே காண்டாயிடுச்சு. டே மண்டையா எந்திரா அப்படின்னு சொன்னேன். சரி நம்ம நைட் ஆகிடுச்சு, காலைல எழுந்திரிச்ச உடனே மூஞ்சில முழிச்சிட்டு போனேன். சரி எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா தூரத்தில் ஏதோ தெரிஞ்சு பார்த்தா என்னன்னு பார்த்தா வில்லேஜ். ஆனால் எனக்கு எறாபுரியான லேக் அடிச்சிச்சு. அந்த லேக் எதுக்காக அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஒருவேளை நெட்வொர்க் இஷ்யூவா இல்லை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறதுனால இல்லை ஃபோன் ஸ்டோரேஜ் பத்தலையா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சரி இந்த வில்லேஜ் வந்துடும், சரி இருக்கிறதெல்லாம் லூட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்சிடியன் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அயன் ஆர்மரு, ஸோ அதுக்கப்புறம் அயன் பிக்காக்சி இதெல்லாம் கிடைச்சிது. சரி இன்னொரு இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து இன்வென்ட்ரி ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. சரி வாடா எங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவன் எங்க இருந்தான்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டான். சரி வந்ததுக்கப்புறம் இந்த வந்துட்டு அது பேர் என்ன அயன் ஹெல்மெட்டு அதெல்லாம் கொடுத்துட்டேன் நான். அதாவது ஃபுல் செட்டை அவனுக்கு கொடுத்துட்டேன். நீ ஃபுல்லாக வந்துட்டு அயன்லேயே வந்துட்டு ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படி இப்படின்ட்டு 219 நாள் ஆயிடுச்சு. நம்மளோட ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு சுத்தமாக வந்துட்டு எங்கே, அதாவது நம்மளோட பேஸ் எங்கே இருக்குன்னு சுத்தமாக மறந்துட்டேன். அதாவது அந்த கோஆர்டினேட்ஸே மறந்துட்டேன். இவனை வந்துட்டு நான் கேட்குறேன், இவன் வந்துட்டு என்னன்னு சொல்ல மாட்டேன்றான். டேய் கொஞ்சம் தேடுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சொல்ல விரும்பல. இந்த இடத்துல வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தான். சரி இங்கே பார்த்தானா அவன் பாடு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். அதாவது கொஞ்சமாச்சு வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே அவனுக்கு இல்லை. அவன் பாடுக்கு ஏனோ தானோன்னு சுற்றிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்துட்டு அது பேர் என்ன மேன்ஷன் ஹவுஸ் அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்திருப்போம். சரி அதனால வந்துட்டு அங்கேருந்து அந்த லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்களா. சரி இங்கே ஒரு வில்லேஜ் ஒன்று பார்த்தோம். ஸோ இங்கே வில்லேஜ் பார்த்த உடனே சரி இந்த வில்லேஜ் பக்கத்தில் தான் நம்ம வில்லேஜ் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். சரி அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் ஆயிடுச்சு, மறுபடியும் தூங்கிட்டோம். ஏன்னா 220 நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு 221 நினைக்கிறேன். 21 நாள் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபுல்லாக எனர்ஜி வேறு இல்லை. டேய் வாடா அப்படின்னா இங்கே வந்துட்டு மேலே செவரு கட்டி வச்சிருந்தான். ஏன்னா இந்த வேலை இவன் தான் பண்ணி வச்சிருந்தான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீடு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வீடு அப்படின்ட்டு. ஏன்னா அவன் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த கல்லுக்கு, அதாவது அந்த மண்ணு போட்டு வச்சிருந்தான். சரி அதுக்காக பார்த்தா தூரத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடு அந்த பால்கனி என்ட்ரன்ஸ் தான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு கிளியரா தெரிஞ்சு. சரி கிளீனா தெரியணும் அப்படின்னா டவரை வச்சிருந்தேன். அந்த டவருக்கு ஒரு மண்ணும் தெரியல எனக்கு.
ஆனால் வீட்டோட என்ட்ரன்ஸ் மட்டும் தான் எனக்கு க்ளீனாக தெரிஞ்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் தெரிஞ்சுது. எதுக்காக அப்படி தெரிஞ்சு அப்படின்னு தெரியல. சரி, ஆக மொத்தத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியோட இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட புக் ஷெல்ஃபு, ஆக்சுவலாக புக் ஷெல்ஃபு தான் மெயினாக எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் என்சார்டட் டேபிள் அதை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ டெக்கரேட் பண்ணிட்டு, ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு திடீரென்று இருட்டாயிடுச்சு. என்னத்துக்குன்னு தெரியல. ஸோ என்ன அப்படின்னா, நான் புக் ஷெல்ஃப் எல்லாமே வந்து அந்த மிரர்ல வந்து லாக் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இருட்டாயிடுச்சு. அதுக்காக ஃப்ளோரிங் போட்டேன். இந்த இடத்துல வந்து அந்த பூவை பார்த்துருந்தேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சு கேவலப்படுத்தி விட்டான். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அது பேர் என்ன, உள்ளெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ நமக்கிட்டே ஷிப் இருக்குது. ஸோ ஷீப் இருக்குது, ஷிப்புன்னு மாற்றி சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு, சரி அதெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ளோரிங் போடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டு என்னால் முடியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு அயன் ஸ்வாடு, இது எதுக்குன்னு தெரியல. 6+6 அட்டாக் கொடுத்துருந்தாங்க. சரி, இதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டேன். சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய். அடுத்து நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். பாய்.